வணக்கம் மக்களே, நான் உங்கள் வீக்கே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விபி விளாக்ஸ். நான் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 9. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் ஒரு டாஸ்க் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ராஜாங்கம் டாஸ்க்குன்ற மாதிரி. அதை நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா எப்படி பேசி பார்ப்போம். பிக் பாஸ் வீட்டில் இன்று அனைவரும் ராஜாவாகவும் ராணியாகவும் இரு அரசாங்கமாக இந்த பிக் பாஸ் வீடு மாறப்போகிறது அப்படின்ற மாதிரி தமிழில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்கள 2 அரசாங்கமாக பிரித்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கானா அரசாங்கம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தர்பீஸ் அரசாங்கம். ஸோ கானா அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா கானா வினோத் தலைவராகவும், தர்பீஸுக்கு யாருன்னு தெரியும் உங்களுக்கு, எங்கள் அண்ணன் தண்ணி பழம் தான். ஸோ இவரை அரசராகவும் போட்டாங்க. கானா சாம்ராஜ்யம் மற்றொன்று தர்பீஸ் சாம்ராஜ்யம். போட்ட முத நாள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சச்சரவுகள். ஆக்சுவலாக பிக் பாஸ் முதலே சொன்னார், இது ஒரு ஃபன் டாஸ்க்கு, இந்த டாஸ்க்கை பூரா நீங்கள் ஃபன்னாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு மரமண்டைக்கு ஒரு புரியவும் மாட்டேங்குது, எதுவுமே செய்யவும் மாட்டேங்குது. எது ஃபன்னு எது சீரியஸ்னஸ் எதுவுமே தெரியாமல் எந்த டாஸ்க் கொடுத்தாலுமே அதில் சொதப்பல், சண்டை, கூச்சல், கரைச்சல் இதை மட்டுமே தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வாரம் இந்த 2 அரசாங்கமாக பிரித்து அதையும் ஓரளவுக்கு ஃபன்னாக கொண்டு போகலாம். கலைப்போர், கானாவுக்கு கானா பாடி ஒரு கலைப்போரை தொடுத்துங்க, இவங்க நடிப்பில் ஒரு போரை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ரெண்டுமே இந்த ஒரு விஷயத்தில் போகிற மாதிரி அதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகலான்னு பிக் பாஸ் அறிவிச்சிருந்தார். ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கு இந்த 2 அரசாங்கத்துக்கு ஒன்றும் எளவும் புரியல, ஒன்றுமே தெரியல. நாள் ஏகப்பட்ட கரைச்சல், சண்டை, சச்சரவு இதெல்லாம் போயினேச்சு. பிக் பாஸை கூப்பிட்டு என்ன இது உங்களுக்குலாம் காரியும் துப்பியும் பார்த்துட்டார். ஓப்பனாகவே சொல்கிறார், உங்களை கெஞ்சியும் பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன், அப்படி இருந்து நீங்கள் திரும்ப இப்படியே தான் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, இதுக்கு நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 ராஜாக்களையும் மாற்றிட்டார். ஸோ கானா ராஜ்யத்துக்கு விக்ரம் ராஜாவாகவும், தர்பீஸ் ராஜ்யத்துக்கு பார்வதி ராணியாவும் இப்போ நியமிச்சிட்டாரு. இன்று 2 புதிய தலைமைகளை நியமிக்க போகிறேன். மன்னர் வினோத்துக்கு பதிலாக விக்கி, நீங்க தான் அரசை ராணி பார்வதி வழி நடத்துவார். நியமித்ததுக்கப்புறம் ஓகே, ஒரு நார்மலாக செட்டில்டாக 2 அரசாங்கத்துக்கும் ஒரு நார்மல் கான்வர்சேஷனாக இருக்கட்டும், ஒரு போராக இருக்கட்டும், சின்ன சின்ன கலையிலே கானா பாடி கலாய்க்கிறது, இவங்க நடிப்புன்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்லபடியாக போச்சு. அங்கங்கே சண்டைகள் பெருசாக வெடிச்சிச்சு, எல்லாம் பண்ணிச்சு. தர்பீஸ் ராஜ்யம் ராணியை கூப்பிட்டு வரும்போது கானா ராஜ்யத்தில் வினோத் ஏதோ பாடியிருக்காரு, அதுக்கு திவாகர் ஹர்ட் ஆகி திரும்ப ஏதோ கரிச்சிட்டி வாயன்ற மாதிரிலாம் கலாய்ச்சிருக்காரு. அப்போ அரோரா இளவரசி, இந்த நாட்டோட இளவரசி அரோரா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த ஆள் போட்டுக்கிட்டு நீ சும்மா வாய மூடு, உனக்குலாம் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசவும், அது சபை கூடினதுக்கப்புறம் ஒரு பெரிய பஞ்சாயத்து பொருளாக எடுத்து அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆனன்ற மாதிரி சொல்ல, இவர் அதெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி பக்கமாக பேசுகிறாரு. அந்த சபையில் என்ன நடந்துச்சு, அந்த டாஸ்கில் என்ன அரோரா பண்ணா, அந்த டாஸ்கில் அரோரா என்ன கேட்குறா, அந்த டாஸ்கில் நான் என்ன தப்பு பண்ணேன்றதை ரியலைஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது. அந்த டாஸ்கில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நான் ஒரு இளவரசியாக இருக்கேன், என்கிட்ட இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த டாஸ்க் உண்டான வேல்யூ மட்டும்தான் அவர் எக்ஸ்போஸ் பண்ணணும், அதுக்கான விளக்கம் கொடுக்கணும். ஆனால் அதை தாண்டி பல விஷயங்கள் இவங்கெல்லாம் அப்படி இருந்தாங்க. எங்கள் அண்ணன் தர்பீஸை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தாங்க, அவர் ஒரு தப்புன்னு சொல்லிட்டோம்னா வரலாறை ஃபுல்லாக இழுப்பார். நீ அன்னைக்கு அது பேசுன, இது பேசுன, அது பண்ண, இது பண்ணுன்ற மாதிரியே செத்து குழி தோண்டி புதைச்ச ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வெளியே எடுத்து அவ்வளோ அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. நான் பிக் பாஸ் வீட்டில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், யாருமே அவர்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வம்சத்தையே இழுக்கிற மாதிரி இழுப்பாப்பில் உங்கள் வரலாறு மொத்தமாக. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத வேலை விட்டுருங்க, அவர் வாட்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ மன்னிப்பு கேட்க முடியாது, சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அவர் வாட்டிக்கு போயிட்டார். நான் டாஸ்க் விளாட முடியாது, நான் வெளியே போகிறேன், அது போகிறேன்னு கனியை போட்டு கதற அடிக்கிறாரு. கனியை தூண்டி விடுறாங்க, ஏற்றி விடுறாங்க, கோழி மூட்டி அது இதுன்னு சொல்லவும் கனி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி அவங்க பிடிச்சி கத்த ஆரம்பித்து, அப்புறம் வீட்டு தலைவர் கூட்டு 2 பேரையும் பேசி சமாதானப்படுத்தி அந்த டாஸ்க்கு நல்லபடியாக அன்னைக்கான டாஸ்க்கை நல்லபடியாக முடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி 2 டாஸ்க் நடந்துச்சு. 2 டாஸ்க்குமே தர்பீஸ் ஜெயிச்சனால 2 வைரம் கொடுத்தாப்புல. 3ஆவது நாள் டாஸ்க் ஒன்று வச்சார். 3ஆவது நாள் போட்டி, கோட்டையை எழுப்பி பாதுகாக்கணும், அவங்கவுங்க கோட்டையை எழுப்பி அவங்கவுங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க். தங்களது சாம்ராஜ்யத்தை எதிரிடம் இருந்து பாதுகாக்க கோட்டையை கட்டி எழுப்புவது சாம்ராஜ்யங்களின் வழக்கம். கோட்டை கட்டும் போது எதிரிகள் அதை முறியடிக்க எரிகுண்டுகளை வீசுவார்கள். பார்ப்போம் எந்த சாம்ராஜ்யம் கோட்டையை கட்டி முடிக்க போகிறது. டாஸ்க் கொடுக்கும்போதே முக்கிய குறிப்பு, இதை ஃபன்னாக எவ்வளோ தூரம் ஃபன்னாக கொண்டு போவோம் அவ்வளோ தூரம் ஃபன்னாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆளுங்க தான் ஃபன்னுன்னா என்னன்னே தெரியாதே, சண்டை போடுறது தான் ஃபன்னுன்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கத்துறது தான் ஃபன்னுன்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
டாஸ்க் ஆரம்பிச்சு எல்லாம் கோட்டையை கட்ட ஃபஸ்ட்டு தர்பீஸ் கோட்டையை கட்டினாங்க. 3 பேர் சேர்ந்து கானா ராஜ்யத்துலேருந்து 3 பேர் சேர்ந்து பாலை எரிஞ்சு அந்த கோட்டையை தகர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கமருதீன், வினோத், அமித். ஸோ 3 பேரும் பால் எரிஞ்சு கோட்டையை தகர்த்து 0ல் உட்கார வச்சாங்க. இந்த பக்கம் திவ்யா, கானா வினோத், கமருதீன், அமித் 4 பேர் சேர்ந்து கோட்டையை கட்டுறப்போ இவங்க நல்லபடியாக கட்டி முடித்தாங்க. ஸோ அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏகப்பட்ட சண்டைகள், வட்டத்தில் காலை வைக்கக்கூடாது, வச்சா டிஸ்குவாலிஃபைடு, அது இதுன்னு சொல்லி சண்டைகள் பெருசாச்சு. ஸோ கடைசியில் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா கானா ராஜ்யம் 9 கற்களை கட்டி ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வேறு இருந்தாலும் தர்பீஸ் தான் 2 பேரை வச்சுருக்கனால அவங்க இந்த வீக் நடந்த போட்டியில் அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிச்சதுக்கப்புறம் தலைப்போட்டிக்கு யார் உங்கள் ராஜ்யத்துலேருந்து அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ தர்பீஸ் ராஜ்யத்துலேருந்து எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சுபிக்ஷாவை வந்து நாங்கள் தலைப்போட்டிக்கு அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கொண்டு போய் வச்சாங்க. தலைப்போட்டிக்கு சுபிக்ஷா செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கரைச்சல்கள், கூச்சல்கள், வாக்குவாதங்கள் எல்லாமே போச்சு. ஏன்னா டாஸ்க் முடிஞ்சில் பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாப்புல, உங்களை வச்சு டாஸ்க்கு மேலே கொண்டு போக முடியாது, தயவு செஞ்சு நான் டாஸ்க் இதோட முடிச்சுக்கிறேன்ட்டு டாஸ்க்கை மொத்தமாக முடிச்சு விட்டாப்புல. நீங்கள் என்னமோ பண்ணிவிட்டு போங்கடா அப்படின்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கங்கே பேச்சு. நம்ம திவாகர் எப்பயும் போல் கேமராவை பார்த்துட்டு தமிழக மக்களே நான் உங்கள் நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் கேமராவே அவரை காரி துப்பிருச்சு, அவர் மதிக்கவே இல்லை. அவர் பெர்ஃபார்ம் பண்ண கேமரா அப்படியே திரும்பி போயிடுச்சு. அதெல்லாம் பார்க்குறப்ப ஐயோ எக்ஸ்ட்ரீம் லெவல் ஃபன்னுங்க. அந்த ரியாக்ஷனை பார்க்கணுமே மூஞ்சில் வேறு மாதிரி சம்பவம் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி போய்ட்டுருக்கப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்று வச்சார். அதை வீட்டில் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இந்த வீட்டில் யார் பொறுமைசாலி, யார் சரி தப்புன்னு கரெக்டாக டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு 3 பேரை செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற போது ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடும் சேர்ந்து ஓட்டு எடுத்து கனி, விக்கல்ஸ், அமித் 3 பேரை செலக்ட் பண்ணாங்க. ஸோ 3 பேர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிக் பாஸ் அவங்க 3 பேருக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் 39 நாளாக யார் சிறுபிள்ளத்தனமாக நடக்கிறா, யார் தன் கருத்தை வந்து பொறுமையாக சொல்கிறது கிடையாது, யார் கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க, யார் இனோவேட்டிவாக திங்க் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படின்ற கேட்டகரியில் 1லேருந்து 14 வரைக்கும் நீங்கள் ரேங்கிங் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு இது அவங்களுக்கு வச்ச டாஸ்க்கா இல்லை உங்களுக்கு வச்ச சூனியமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி. இவங்களும் அதுபடி 3 பேரும் தனியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணாங்க. லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வெளியே வந்து சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல சபரியை வச்சுருந்தாங்க, 14ஆவது இடத்துல தர்பீஸை வச்சுருந்தாங்க, 13ஆவது இடத்துல பார்வதி, 12ஆவது இடத்துல FJ வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் காரணம் சொல்லிட்டு வரும்போது அங்கே பெரிய சலசலப்பு 3 வரையும் வச்சு வாட்டி எடுத்தாங்க. என்ன நீங்கள் ஜட்ஜ்மெண்ட், நீங்கள் சொல்கிறலாம் உண்மையாக இருமா, நீங்களாம் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, உங்களுக்குலாம் தெரியுமா இந்த வீட்டில் என்ன நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்க, அப்படி இப்படி ஈன்ற மாதிரிலாம் நமக்கு கேட்குறதுக்கே, நமக்கு சொல்கிறதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது, இவ்வளோதான் இருக்குது. இவங்க டெய்லி இதை பண்ணுறப்ப நம்ம கேட்குறதுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் இதை வந்து தெரிஞ்சு வச்சுருக்காரா இல்லை ஒரு பிளானோடு தான் வச்சுருக்காங்கன்றது தெரியுது. யாரை பற்றி என்ன நினச்சி வச்சுருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு விஷயத்தில் கிளியராக பார்த்துக்க முடிஞ்சு. அதில் சபரி முதல் இடத்துல இருந்தப்போ யாருமே ஏற்றுக்கலை. சபரி 2வது சுபிக்ஷா, 3வது கேமி. ஸோ இந்த 3 இடத்த வந்து யாருமே ஒத்துக்கலை. அது சபரியை முழுக்க ஒத்துக்கவே இல்லை. பிரஜன்லாம் வந்து நீ பொம்பளைகள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக விளாண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட வார்த்தைகள் சொல்லிட்டாரு. சபரி எதுவுமே பேசலை, வாயை மூட்டு கம்முன்னு தான். இவங்க 3 பேர் சொல்கிறாங்க இது எங்களோட கருத்து மட்டும்தான், இது சரியாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்றது. இது ஒரு டாஸ்க், அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை ஒரு டாஸ்க்காகவே பார்க்க தெரியாத சில சொல்ல முடியல, அது வேணாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டாஸ்க்காகவே பார்க்காம இது எந்த அளவுக்கு ஒரு சண்டே கொண்டு போகணும், உன் கருத்தை அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க, இந்த கருத்துக்காக தான் நீ இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட கருத்து. அப்போ நீ உன் கருத்தை சொல்லலாம், நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் செஞ்சுருக்கேன்னு. கருத்தல் நிதானம் வேணுன்றது தான் அந்த டாஸ்க்கு. இப்போ தெரிஞ்சு போச்சு அதில் நிதானமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் இஷ்டத்துக்கு கத்துறது, கூச்சல் போடுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. மக்கள் முடிவு பண்ணணும் நீங்கள் யார் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத. ஸோ அவங்களோட கருத்தை மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ முதல் இடத்துல சபரி நிற்க வச்சிருந்தப்போ பார்க்குறீங்கன்னா சபரி வந்து எவனுமே ஒத்துக்கவே இல்லை. சபரி சைலண்ட்டாக இருந்தாப்புல. பட் சபரி இந்த ஒரு நிகழ்வு மூலமாக சபரி ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாப்புல, யார் நம்மளை எப்படி வச்சுருக்காங்க, என்ன நினச்சி வச்சுருக்காங்க அப்படின்றத. ஸோ அவர் சைலண்ட்டாக டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அமைதியாக போய் உட்காந்துட்டார். கடைசியில் பார்த்தா பிக் பாஸ் சொல்லிட்டாரு கடைசி 3 இடத்துல இருக்கவங்கள தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே பார்வதி கதறா ஒரு பக்கம், திவாகர் ஒரு பக்கம் கதறாப்புல. ஏன்னா திவாகர் கூட FJ கூட 2 பேரும் கூட பார்வதி உட்கார வச்சிட்டாங்க. அது பெரிய ஒரு மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஏற்றுக்கவே இல்லை யாருமே. இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், ஏற்றுக்கிறோம், எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த 14 பேரில் ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்து இது எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி
சபரியையும் கனியையும் விக்கல்ஸையும் போட்டு எவ்வளவு கேவலமாக பேசணுமோ அவ்வளவு கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. விக்ரமையெல்லாம் வக்கரம் இந்த மாதிரி புத்தி என்னென்னமோலாம் சொல்லி எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கனியாக இருக்கட்டும், கனியெல்லாம் ரொம்ப ரொம்ப மட்டுமரியாதை இல்லாமல் பேசி என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. இந்த வீக்கெண்ட் இவங்களோட கருத்துக்கள் எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்றதை விஜய் சேதுபதி தான் அட்ரஸ் பண்ணணும். இவங்க பேசுகிறதெல்லாம் சரியா, இவங்களுக்கு டாஸ்க்குனா என்ன, எப்படி இதை விளையாடணும், அதை எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு மெச்சூரிட்டி இருக்கா இல்லையான்றது இன்ன வரைக்கும் தெரியல. இதெல்லாம் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி ஆகணுன்ற நிலமையில தான் இந்த பிக் பாஸ் இருக்குது. பிக் பாஸ்க்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இவங்களுக்குலாம் குரூப் டாஸ்க் மாதிரி கொடுக்காதீங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் நேருக்கு நேராக மோதிக்காங்கன்றதான் விட்டுணும். 1-on-1 போட்டுக்க, அடிச்சுக்க, எவ்வளோ அடிச்சுக்கணுமோ அடிச்சுக்க, உன் திறமையை காட்டிக்க, உன் வீரத்தை காட்டிக்க, எல்லாம் பண்ணிக்கணும். 1-on-1 விட்டுணும். இந்த வாரம் விஜய் சேதுபதி யார் யாரை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு தர்பீஸுக்கு வாயிலே அடித்து ஏதாவது ஒன்று பண்ணலாம். அவருக்கு ஏதாவது ஒரு வார்னிங்காக கொடுக்கலாம். அவருக்கும் சரி, கானா வினோத்துக்கும் சரி, ஒரு வார்னிங் மாதிரியாவது கொடுக்கலாம். எஃப்ஜேக்கோ எல்லோ கார்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் அதையும். ஆஃப் கேமரா 24/7 பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வெளியே நம்ம சொல்லவும் முடியாது, சொன்னாலும் அது நல்லா இருக்காது. அதெல்லாம் பார்க்குறப்போ சரி ஓகே இப்படிலாமா இருக்குது, எதை கேமராவில் கட் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் விஷயங்கள் நிறையா இருக்குது. வீக்கெண்டில் விஜய் சேதுபதி என்ன அட்ரஸ் பண்ணுறாரு, என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாரு, எது சரி எது தப்பு, யார் பண்ண சரி யார் பண்ண தப்புன்றதை இந்த வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வீக்கெண்டில் நடக்குன்றதை நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை.